இமேஜின் பண்ணி பாருங்க. வீடியோ கேம் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த ஐகானிக் கேம். அண்ட் வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சரையே சேஞ்ச் பண்ண கேம். பட் அதோட சைஸ் ஒரு போட்டோகிராஃபை விட ரொம்ப கம்மி. இப்போ நான் எந்த கேம் பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், 1985ல நிண்டெண்டோ டெவலப் பண்ண சூப்பர் மாரியோ ப்ரோஸ் கேம் பத்தி தான் பேசுறேன். அதோட சைஸ் வெறும் 40 கேபி தாங்க. உங்களுக்கு சைட் பை சைட் கம்பேரிசன் வச்சு காட்டணும்னா, அந்த கேமோட இந்த JPEG இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ விட இந்த என்டையர் கேமோட சைஸும் கம்மிங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? எஸ். சூப்பர் மரியோ ப்ரோஸ். இந்த கேம எப்படி டெவலப்பர்ஸ் 40 கேபிக்கு டெவலப் பண்ணாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிலாக்ஸ் ஆயிட்டு வீடியோவ கடைசி வர பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மேரியோ கேம எப்படி 40 கேபில டெவலப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எதுக்கு இத 40 கேபில பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம 1980ஸ்ல பாப்புலரா இருந்த Nintendo என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம்ன்ற கன்சோல்காக டெவலப் பண்றாங்க. ஷார்ட்டா அத NES கன்சோல்னு கூப்பிடுவாங்க. இந்த NES கன்சோல்ல MOS 6502ன்ற ப்ராசஸர பேஸ் பண்ண 8 பிட் Rico 2A03ன்ற ஒரு சின்ன CPU யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இருக்க ஒரு மாடர்ன் ஸ்மார்ட் போனோட அத கம்பேர் பண்ணோம்னா, இந்த ப்ராசஸர் 1500 மடங்கு ஸ்லோவானது. இந்த கன்சோல்ல கேம் பிளே ஸ்மூத்தா இருக்க ஜஸ்ட் 2 கேபி ஆஃப் சிஸ்டம் ரேமும் அண்ட் ஸ்ப்ரைட்ட ஸ்டோர் பண்றதுக்கு ஜஸ்ட் 2 கேபி ஆஃப் வீடியோ ரேமும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த கான்ஃபிகரேஷன் மூலமா இந்த கன்சோல்ல 40 கேபில இருந்து 256 கேபி வரைக்கும் உள்ள கேம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் சூப்பர் மாரியோ இந்த கன்சோல டெவலப் பண்ண ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கேம்னால அந்த டைம்ல அவைலபிளா இருந்த ஸ்மாலஸ்ட் கேட்டேஜை யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதனால தான் இந்த கேம டெவலப்பர்ஸ் 40 கேபில டெவலப் பண்ணாங்க. அண்ட் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 40 கேபில 32 கேபிய கேமோட ப்ரோகிராம் டேட்டா, லெவல்ஸோட டேட்டா, எனிமி லாஜிக், பிசிக்ஸ் கொலிஷன் டிடெக்ஷன் அண்ட் கேம் பிளேயோட ரூல்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெறும் 8 கேபில இந்த கேமோட டைல், ஸ்ப்ரைட், பேக்ரவுண்ட் எலமெண்ட் அண்ட் அனிமேஷன் ஃப்ரேம்னு எல்லா கிராபிக்ஸையும் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் சாப்டர்ல சொன்ன மாரி சூப்பர் மேரியோ கேம்ஸோட கேரக்டர்ஸ், எனிமீஸ், பிளாக்ஸ், பைப்ஸ், கிளவுட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ்னு கேமோட எல்லா விஷுவல் எலமெண்ட்டையும் ஜஸ்ட் 8 கேபிக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எப்படி இது பாசிபிள்னு நினைப்பீங்க? இந்த சீக்ரெட் டெக்னிக் பேர் தான் டைல் பேஸ்டு கிராபிக்ஸ். இந்த கேம்ல இருக்க எந்த ஒரு கேரக்டர் அண்ட் ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை ஃபுல் இமேஜா சேவ் பண்ணாம அதை கலெக்ஷன் ஆஃப் 8x8ன்ற ஒரு சின்ன பிக்சல் டைல்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு டைலும் பிக்சல்ஸால் ஆன ஒரு சின்ன ஸ்கொயர் இமேஜ். அந்த என்டையர் கேமும் இந்த டைல்ஸால கிரியேட் பண்ணப்பட்டது தான். எக்ஸாம்பிளுக்கு மேரியோவை எடுத்துக்கோங்க. மேரியோ கூட கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் இமேஜ் கிடையாது. ஆக்சுவலி மேரியோவே 4 8x8 டைல்ஸ்ல கிரியேட் பண்ணப்பட்ட கேரக்டர் தான். அண்ட் மேரியோட அனிமேஷன் கூட சில டைல்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்றது மூலமா நடக்குது. அண்ட் நெஸ் கன்சோலால ஒரு டைலுக்கு 4 கலர் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. அண்ட் டெவலப்பர்ஸ் கலர் டிஃபரெண்டா இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டைல் வைக்காம எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டிஃபரெண்ட் கலர் பேலட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கலர் சேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெமரியும் தேவையில்ல. அண்ட் டெவலப்பர்ஸ் கிளவரா நிறைய இடத்துல ஒரே மாதிரி தெரியுற ஆப்ஜெக்ட்டை வேற வேற இடத்துல யூஸ் பண்ணியும் சைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கிளவுட புஷஸா ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூம்பாவை மஷ்ரூமா ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரைட்ஸை எடுத்துக்கிட்டு அதோட இடத்த மாத்தி ரொட்டேட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணின்னு நிறைய ஒர்க் பண்ணி பல வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டலா இந்த கேமுக்கு 256 பேக்ரவுண்ட் டைல்ஸும் 256 ஸ்ப்ரைட் டைல்ஸும் தேவைப்பட்டிருக்கு. அண்ட் அதை தான் இந்த டெவலப்பர்ஸ் 8 கேபி சைஸ் கொண்ட இந்த CHR ரோம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த கேமோட விஷுவல்ஸ் அண்ட் கிராபிக்ஸ் பத்தி பார்த்த அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போறது லெவல் டிசைன் பத்தி. நிறைய கேம்ஸ்ல லெவலை ஸ்டார்டிங்லேயே கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி அதை ஃபுல் ஃபைலா ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. பட் அப்படி பண்ணா சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த கேம்ல லெவல்ஸை காம்பாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா ரன் டைம்லேயே கிரியேட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ரிப்பீட் திஸ் பிளாக் பேட்டர்ன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்டில் த ஸ்கிரீன் எண்ட்ஸ்ன்ற கமெண்ட் மூலமா இந்த சிங்கிள் பிளாக் பேட்டர்னை ஸ்கிரீனோட லெஃப்ட்ல இருந்து ரைட்டோட எண்டு வரைக்கும் ரன் டைம்லேயே ட்ரா பண்றாங்க. அண்ட் இதே மாதிரி கேம்ஸ்ல இருக்க இன்டராக்டிவ் எலமெண்ட்ஸை கூட இந்த மாதிரி அது என்ன பண்ணணும்னு செட் ஆஃப் ஈவெண்ட் ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணிருந்தாங்க. இந்த கோடெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஜஸ்ட் ஃபியூ பைட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் தான் தேவைப்பட்டது. பட் என்டையர் கேம் பிளேக்கும் யூஸ் ஆச்சு. அண்ட் நிறைய இடத்துல ஒரே மாதிரி இருக்க செக்ஷன்ஸை ரீயூஸும் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிகிறப்பையும் படிக்கட்டு பக்கத்துல குடிக்கும் இருக்கும்ல, இதை நிறைய லெவல்ஸ்ல ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய அண்டர் கிரவுண்ட் லெவல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதையும் ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மாதிரி என்டையர் லெவலையும் கோட் மூலமா ரன் டைம்லேயே ஜென்ரேட் பண்ணி மேசிவா ஸ்டோரேஜ் ஸ்பேஸை சேவ் பண்ணியிருக்காங்க. மினிமலான ஸ்ப்ரைட் டைல்ஸை வச்சுக்கிட்டு காம்பாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா டெவலப்பர்ஸ் எப்படியோ ரன் டைம்ல லெவல் டிசைன் பண்ணிட்டாங்க. பட் எனிமிஸை இன்டராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு, ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அண்ட் மேரியோவை ஜம்ப் பண்ண வைக்கிறதுக்குன்னு இப்போ இந்த கேமுக்கு லைஃப் கொண்டு வரணும்ல, அந்த லைஃபை கொடுக்குற ப்ரோக்ராமிங் கோட்ஸை தான் டெவலப்பர்ஸ் எப்படி 32 கேபிக்குள்ள ஸ்டோர் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். அண்ட் டெவலப்பர்ஸ் இந்த ப்ரோக்ராம் கோட்ஸ்க்கு தேவைப்பட்ட 32 கேபியையும் இந்த PRG ரோம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இப்ப இருக்க மாதிரி ஹியூமன் ரீடபிள் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கோட் பண்ணாம மெமரி கன்ஸ்ட்ரெயின்ட்காக லோ லெவல் லாங்குவேஜான 6502 அசெம்பிளி லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் கோட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அனதர் எக்ஸலன்ட் திங் என்னன்னா, டெவலப்பர்ஸ் என்டையர் கேமுக்கும் ஒரே மாதிரியான பிசிக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரே பிஹேவியர சின்னதா மாடிஃபை பண்ணி அனதர் கேரக்டருக்கும் யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூம்பா அண்ட் கூபா 2க்கும் ஒரே மூவ்மெண்ட் சிஸ்டம் தான். ஹரிசாண்டலா மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எங்கேயாச்சும் கொலைட் ஆச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பைனி அண்ட் பசி பீட்டலுக்கு ஒரே மாதிரியான வாக்கிங் லாஜிக் தான். பிரானா பிளான் அண்ட் லிஃப்ட்டுக்கு ஒரே மாதிரியான அப் அண்ட் டவுன் போயிட்டு வர லாஜிக்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேம்ல இருக்க அனிமேஷன்ஸ்லாம் ரொம்பவே குட்டி. எக்ஸாம்பிளுக்கு கூம்பா அண்ட் கூபா மாதிரியான எனிமீஸ்க்குலாம் ஜஸ்ட் 2 ஃப்ரேம மாத்தி மாத்தி சைக்கிள் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மேரியோவோட ரன்னிங் சைக்கிளும் 3 ஃப்ரேம் தான். இந்த மாதிரி மினிமல் அனிமேஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரோகிராம்ல நிறைய மெமரியை சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா, டெவலப்பர்ஸ் மேரியோக்கு வாயை ஆட் பண்ணோம்னா அதுக்குன்னு தனியா அனிமேஷன்ஸ் கொடுக்கணும்னு அந்த வாயை மீசையை வச்சு கம்ப்ளீட்டா மறைச்சு இப்படியும் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்காங்க. RAM வெறும் 2 கேபின்றனால டெவலப்பர்ஸ் சேம் மெமரி ஸ்பேஸை டிஃபரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. இதனால ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கிரீன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதை அனிமேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி இதுல இருக்க ஏஐ எல்லாம் பார்க்க ஸ்மார்ட்டரா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி சிம்பிளான செட் ஆஃப் கோட்ஸ் தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஹேமர் ப்ரோ கிட்ட அடிக்கடி அவுட் ஆயிருப்பீங்க. ஆனா அது ட்ரிக்கா நம்ம மேல தூக்கி போடுறதுன்னு நினைப்பீங்க. பட் அதுதான் இல்ல. அது சிம்பிளா 4 ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணுது. மூவ் ஃபார்வர்ட், ஸ்டாப், த்ரோ அண்ட் டைமிங் மட்டும் கொஞ்சம் வேரி பண்ணிட்டு இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுது. இது மாதிரி பல வித்தைகளை காட்டி தான் டெவலப்பர்ஸ் ப்ரோகிராமிங் சைட வெறும் 32 கேபிக்குள்ள டெவலப் பண்ணியிருக்காங்க. கிராபிக்ஸ், விசுவல், அனிமேஷன், கோடிங்னு எல்லாத்த பத்தியும் பார்த்தாச்சு. இப்போ கேமோட சவுண்ட் அண்ட் ஆடியோவை பத்தி பார்க்க போறோம். சூப்பர் மேரியோ ப்ரோஸோட ஐகானிக்கே அதோட மியூசிக் தான். இந்த கேம்ல இருக்க எந்த ஒரு மியூசிக் ஆர் சவுண்ட் எஃபெக்ட்டையும் அப்படியே ஆடியோ ஃபைலா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த கேம்ல MP3 வேவ்னு எந்த ஒரு ஆடியோவும் இல்லை. பட் மியூசிக் எப்படி ப்ளே ஆகுது? எஸ், ஆடியோ ஃபைலுக்கு பதிலாக எல்லா மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நெஸ் கன்சோலோட சவுண்ட் சிப் கிட்ட எந்த நோட்டை ப்ளே பண்ணணும், எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணணும், அந்த சவுண்ட் எப்படி இருக்கணும்னு டீட்டெயில்டாக சொல்லும். இந்த அப்ரோச்னால பெரிய பெரிய ஆடியோ ஃபைல்ஸ்க்கு பதிலாக சவுண்ட் ட்ராக்ஸை சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஸ்டோர் பண்ணி மெமரியை பயங்கரமாக சேவ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி எங்கெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டேஷன்ல பில்ட் ஆன மாஸ்டர் பீஸ் தான் இந்த சூப்பர் மேரியோ ப்ரோஸ். வெறும் 40 கேபி ஆஃப் ஸ்டோரேஜ், 2 கேபி ஆஃப் ரேம், 8 பிட் ப்ராசஸர் அண்ட் கொஞ்சம் சவுண்ட் சேனல்ஸ்னு இவ்வளவு லிமிட்டேஷன்ஸ் இருந்தனால தான் நிண்டெண்டோ அவங்க கிரியேட்டிவிட்டி மூலமா இதை புல் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேரியோ ப்ரோஸ் கேம் அப்படி என்னதான் கேமிங் இண்டஸ்ட்ரியை மாத்துச்சுன்னு நினைப்பீங்க. அதுக்கு முதல் நீங்க 1983 நடந்த கேம் இண்டஸ்ட்ரியோட பிக்கெஸ்ட் கிராஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். கேம் இண்டஸ்ட்ரி அந்த டைம்ல எக்ஸ்ட்ரீமான டவுன்ஃபால் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை சேவ் பண்ணதே நம்ம மேரியோ தான். அண்ட் மேரியோக்கு அப்புறம் தான் பிளாட்ஃபார்ம்னு ஒரு கேம் ஜானரே பாப்புலர் ஆகுது. அண்ட் இந்த மேரியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பல டெவலப்பர்ஸ் மேரியோ மாதிரி பல பிளாட்ஃபார்ம் கேம்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இப்போ கூட நீங்க கேம் டெவலப்பர் ஆகணும்னா உங்களை ஃபர்ஸ்ட் மேரியோவோட வேர்ல்டு 1.1 தான் ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க. இப்போ தெரியுதா ஏன் இந்த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் கேமை கொண்டாடுறோன்னு? அண்ட் எஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் டெவலப்பர்ஸ் படி சூப்பர் மேரியோ ப்ரோஸ் கேமை 40 கேப்ன்ற லிமிட்டேஷன்ஸ்ல பண்ணாங்கறத பத்தி பார்த்தோம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சிம்பிள் மெசேஜ் தான். நமக்கு இருக்க கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸை வச்சுட்டு காரணம் சொல்லிட்டே இல்லாம அதை எப்படி நம்மளோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மூலமா சால்வ் பண்றதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்க எப்பயாவது மேரியோ கேமை பார்த்தீங்கன்னா இல்ல அதோட சவுண்டை கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இப்போ நீங்க கேமிங் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் இன்ஜினியரிங் அச்சீவ்மெண்ட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you in next video.